கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. என்ன ரிங்கிங்க டைம் ஆகுது. எங்க அந்த பொண்ணு ரிங் எடுத்துட்டு வர போனாலே அவளை இன்னும் ஆள காணோம். அது வேதாமா, அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏற்கனவே இந்த அம்மா ரொம்ப கோவக்காரங்க. இப்போ இந்த சமயத்துல நம்ம மோதிரம் காணும்னு சொன்னா நம்ம அம்மோட வாழ்க்கை என்னக்கா ஆகுறது? அக்கா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலக்கா. அக்கா கொஞ்ச நேரம் அமைதியாரு, பட்டு எதையும் காமிச்சு குத்துறாத, கொஞ்ச நேரம் அமைதியாரு. அப்படி போயிருக்கா. அவ வந்து காணும்னு சொல்ற வரைக்கும் நம்ம இங்க எதையாவது சொல்லி சமாளிச்சுதான் ஆகணும். கொஞ்சம் அமைதியாரு. அக்கா நீ சொல்றதெல்லாம் சரிதான்க்கா, ஆனா எவ்வளவு நேரத்துக்கு? கொஞ்ச நேரம் சமாளிப்போம். முகூர்த்த நேரம் வேற முடிய போகுதுக்கா. முகூர்த்த நேரத்துக்குள்ள மோதிரம் மாத்திரம்க்கா. இப்ப நம்ம கையில மோதிரம் கிடையாது. போதா குறைக்கு கல்யாண பத்திரிக்கை வாசிக்கிற பேப்பரும் கிடையாது. அக்கா ரெண்டுமே பெரிய விஷயம்க்கா. இப்ப என்னக்கா பண்றது? கங்கா உன்னை விட எனக்கு பதட்டம் அதிகமா தான் இருக்கு. ஆனா என்னால வெளியில காமிச்சிக்க முடியல. உண்மையாலக்கா இருந்தா அவங்க கிட்ட பேசி சமாளிக்கலாம். உண்மையாலக்கா எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன கேட்டுட்டே இருக்க, அமைதியா இருக்கீங்க? என்னங்க அந்த பொண்ணு போனாலே இன்னும் ஆளைய காணும். ஆண்டி அபீர் எங்க எடுத்துட்டு வர போனா? இன்னும் ஆளை காணும். நீங்க வேணா போய் பாருங்களேன் ஆண்டி. இல்ல நான் வேணா போய் பார்க்கட்டுமா? வெற்றி டார்லிங். மம்மி நீ அமைதியா இங்கே இரு. ஏ ஒரு ரிங் கூட அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டு வர தெரியாதா? அது என்ன அவ்வளோ பெரிய பொருளா என்ன தூக்கி சுமந்துட்டு வரதுக்கு? ரிங் எடுத்துட்டு வந்து தரப்போறா, அவ்வளவுதானே. அவளுக்கு ஒரு ஆளா என்ன? நீ இங்கே இரு. வேதா டார்லிங், அதுக்கெல்லாம் தனியா போயிருக்கான்ல, ரூம் மாடியில இருக்கு, அங்கிருந்து கொண்டு வரணும்ல, அதான் கேட்டேன். நான் வேணா துணைக்கு போகவான்னுட்டு. என்ன என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கா? விசிக்கண்ணா என்னடா? என்ன சொல்ல உமையால்? முகூர்த்த நேரம் முடிய போகுது. ஒரு ரிங் கொண்டு வான்னு சொல்லி அனுப்பினேன், இன்னும் வரா. அந்த பொண்ணு எவ்வளவு லேசியா இருக்கா பாரு. ச்சே, இதுக்குதான் எனக்கு அந்த பொண்ணை கண்டாலே பிடிக்கல. மம்மி என்ன பேசுறீங்க? ஒரு ரிங்கு கொண்டு வர லேட் ஆச்சுன்னா உடனே அவள் லேசின்னு ஆயிட முடியுமா? மா அவ எவ்வளவு வேலை செஞ்சுட்டு இருக்கா தெரியுமா? அவங்க அக்காவுக்கு நிச்சயதார்த்தன்றதுனால இன்னைக்கு முழுக்க அவ நிறைய வேலை செஞ்சிருக்கா மாம். நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. என்ன உமையால் அபிக்குட்டி எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவ இருக்க வயசுக்கு அவ ஓடி ஆடி விளையாடணும். ஆனா மண்டபத்துக்குள்ள வந்ததுல இருந்து எல்லா வேலையும் தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கா. நீ என்னடா அவளை லேசின்னு சொல்லிட்டு இருக்க? அப்பப்போ போதும், உங்க அபிப்புறானதெல்லாம் நிறுத்துங்க. இப்ப எனக்கு இங்க ரிங் கொண்டு வரணும். முகூர்த்த நேரம் முடிய போகுது. என்ன என்னாச்சு? ஏன் நல்லா இருக்கா? இல்ல நீங்க என்ன பாத்துட்டு தானே இருக்கீங்க. அபி ரிங் எடுத்துட்டு வந்துருவா. ஆனா ஆண்டி அபி ரொம்ப திட்டிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அபி இவ்வளவு திட்டு வாங்கி எனக்கு இது நடக்கணுமான்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவளுக்கு நானா அவ்வளவு இஷ்டம். எனக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு முதல்ல சந்தோஷப்படுறவளே அவதான். ஆனா ஆண்டி அவளை ரொம்ப தப்பா நினைச்சிட்டே இருக்காங்க. எப்பவுமே அவளை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஆமாம்மா, எனக்கு புரியுது. உனக்கு இருக்க அதே ஃபீலிங் தான் எனக்கும் இருக்கு. அபிக்குட்டிய நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் யாரும் அவளை திட்டினதே கிடையாது. அவங்க அம்மா தான் ஏதாவது விளையாட்டுக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதுக்கே அண்ணா பாருங்க அம்மா என்ன எப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு, எனக்காக நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்களான்னு என் காலையே சுத்திட்டு இருப்போம். ஆனா இப்போ வேதமா இப்படி சொல்றது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி இரு, ஏதாவது பண்ணுவோம். இல்ல அபிய ஆன்ட்டிக்கு சுத்தமா பிடிக்கல. அபிய ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவ திட்டு வாங்கி எனக்கு இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கு. ஏய் என்ன இப்ப எதுக்கு அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்? இங்க பாரு, வேதம்மா கிட்ட நான் பேசுறேன். ஃபங்க்ஷன் முடியட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வேதம்மா கிட்ட கண்டிப்பா பேசுறேன். நீ அதுக்குள்ள வேற ஏதோ நினைச்சிட்டு இருக்காதடி. உன்னை சரி பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு நான் பெரும் பாடுபட்டிருக்கேன். நீ மறுபடியும் வேற எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு, அமைதியா இரு, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். சரியா? நீங்க பாத்துப்பீங்கிற தைரியத்துல தான் இருக்கேனே. என்னால அபி திட்டு வாங்காது என்னால பாத்துட்டு இருக்க முடியலங்க. எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. வேதம்மா கிட்ட நான் கண்டிப்பா பேசுறேன். மம்மி அபி அப்படி என்ன உங்களை பண்ணிட்டான்? அவன் ரிங் எடுத்துட்டு வர போயிருக்கான், கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அது கூட உங்களால வெயிட் பண்ண முடியாதான்? அதுக்குள்ள இத்தனை பேர் மத்தியில அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொன்ன தப்புன்னு மட்டும் என்ன நினைக்கிறீங்களா? டைம் ஆயிட்டே இருக்கு, முகூர்த்த நேரம் முடிய போகுது. ஏங்க உங்க பொண்ணு வருவாளா வர மாட்டாளா? வேதமா இப்போ வந்துருவாமா? எப்படி உடனே வந்துருவா. கொஞ்ச நேரம் இருங்க.
அவ பையன் எங்கேயாவது வச்சிருப்பாளா? அதான் தேடி எடுத்துட்டு வரேன் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாமா? வாட், தேடிட்டு இருக்கலாம்? வாட் நான்சென்ஸ்! என்னங்க நடந்துட்டு இருக்கு? ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இதெல்லாம் கரெக்டா அரேஞ்ச் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு அந்த சென்ஸ் இல்ல? இல்லம்மா, அது கொஞ்சம் பத்திரமா இருக்கட்டுமேனு ரூம் குள்ளார வச்சிருக்கோமா, அதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. மாலுமா, கரெக்டான இடத்துல தான் கையை வச்சிருக்க போல இருக்கே. அம்மா, நான் உன் பொண்ணுமா, எடுத்த வேலையை கரெக்டா செய்யணும்ல. எங்க கை வச்சோம் இந்த நிச்சயம் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அங்கேயே கையை வச்சுட்டேன். வெரி குட் மாலு, பரவாயில்ல. ஆமா, உனக்கு எப்படி தோணுச்சு? அம்மா, வேதாண்டி பொண்ணு ரூமுக்கு போய் பொண்ணு கூட துணைக்கிறேன்னு சொல்லி என்ன அனுப்பினாங்க. நான் ரூம் குள்ளார போகிறதுக்கு முன்னாடியே அக்கா தங்கச்சி 2 பேரும் மாறி மாறி அந்த பேக்கை பத்தி தான் பேசிட்டு இருந்தாளுங்க. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அந்த பேக்ல தான் முக்கியமான திங்ஸ் இருக்குன்னு. ஸோ அந்த பேக்கை தூக்குனாலே போதும், கண்டிப்பா நிச்சயம் பண்ணிடும். பொண்ணு வீட்டு மேல வேதாண்டிக்கு பயங்கர கோவமா வந்துடும். 2வது, இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணத்தை பத்தி கூட நினைக்க மாட்டாங்கம்மா. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூகமே வெடிக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு வரப்போறா. ஐயோ ஆண்டி, சாரி ஆண்டி, அந்த பேக்கே காணாம போயிடுச்சு ஆண்டி. நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல ஆண்டி, நான் ஃபுல்லா தேடிட்டேன் ஆண்டின்னு நீ ஆளுக்கு அழுவ போறா. அதுக்கப்புறம் ஆண்டி அவங்க சுயரூபத்தை காட்ட போறாங்க. எல்லாரும் மண்டபத்தை விட்டு ஓட போறாங்க பாருங்க. கரெக்டா செஞ்ச மாலு. நான் கூட பயந்துட்டே இருந்தேன், இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படி நேர்த்தா போறான்னு தெரியலையே, என்ன பிளான் கையில வச்சிருக்கான்னு தெரியலையே, அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு ரொம்ப பயந்துட்டேன் மாலுமா. மா, எனக்கு இனியன் மாமா கண்டிப்பா வேணுமா. சின்ன வயசுல இருந்து இனியன் மாமா தான் என் புருஷன் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருப்பேனா? நடுவுல ஒருத்தி எங்கேயோ இருந்து வந்து இனியன் மாமா கொத்திக்கிட்டு போவாளாம். அதை பார்த்துட்டு இருக்கேன். நான் என்ன சாதாரண பூனைக்குட்டியா? கழுதுமா, கொத்திட்டு போறவள கொத்தி சதறி வச்சிருமாமா. அப்படி சொல்லு பாலுமா, நீ என் பொண்ணுங்கிறத எல்லா விஷயத்திலையும் நிரூபிக்கிற. இப்பதான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயம் நின்னுடும். நிச்சயம் நின்னதும் எல்லார் முகத்தையும் நான் பார்த்து சந்தோஷப்படணும். இதே இடத்துல உனக்கு நீ எனக்கு நான் எப்படி நிச்சயம் நடத்துறேன்னு பாரு. ஆமாம்மா, நிச்சயம் நின்றுச்சுன்னு ஆன்டிஸ்லாம் ரொம்ப ஃபீலிங்கா இருப்பாங்க. அப்ப நீ போய் பேசுமா, கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆகுமா. அதுக்கு என்ன மாலுமா, நீ புள்ளி வச்சு கோலத்தை பாதி முடிச்சிட்டல, மீதிய நான் முடிக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உங்க பொண்ணு வருவாளா இல்ல நானே மேல போகணுமா? வேதா, டென்ஷன் ஆகாத. அபிக்குட்டி என்ன பண்றான்னு தெரியல, இரு நான் போய் பாக்குறேன். கௌரி, என்னம்மா, என்னாச்சு? உண்மையாலக்கா, அது வந்து விஷயம் என்னன்னா, நாங்கள் நிச்சயத்துக்காக வாங்கி வச்சிருந்த ரிங்கும் கல்யாண பத்திரிக்கை வாசிக்கிற பேப்பரும் 2மே காணுங்க. வாட்? என்கேஜ்மெண்ட் ரிங்கு, கல்யாண பத்திரிக்கை பேப்பர் எல்லாரும் மிஸ் ஆயிடுச்சா? வாட் நான்சென்ஸ்! என்னங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இவ்வளவு கூலா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? ஆண்டி, என்ன சொல்றீங்க? ரிங் மிஸ் ஆயிடுச்சா? என்ன ஆண்டி? கௌரி, என்ன கௌரி, என்னமா சொல்லிட்டு இருக்க? ஆமாக்கா, ரிங்கும் அந்த பேப்பரும் காணோன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கங்கா என்கிட்ட சொன்னா. நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும் போதுதான் வேதம்மா அபிகிட்ட சொல்லி ரிங்கையும் பேப்பரையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். சம்பந்தியம்மா, இது வேணும்லாம் நடக்கல, நாங்க கையில தான் வச்சிட்டு இருந்தோம். அபிக்குட்டி தான் அதை பாதுகாப்பா பார்த்துட்டு இருந்தா. நினைச்சேன், யார்கிட்ட என்ன பொருளை கொடுக்கணும்னு ஒரு அறிவில்லை உங்களுக்கெல்லாம். இதை கொண்டு போய் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. அவ விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருக்கும் போதே தெரியும் ஒரு முக்கியமான பொருளை மிஸ் பண்ணிட்டா பாருங்க. சி, அவளாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட என்கேஜ்மெண்ட் ரிங், இன்விடேஷன் பேப்பர்னு எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களால என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல சம்பந்தியமா, அது வந்து என்னன்னா, ஷட் அப் ஐ சே. நடக்கிறது எல்லாமே தப்பு தப்பா நடந்துட்டு இருக்கு. அவகிட்ட கொடுத்ததே ஃபர்ஸ்ட் தப்பு. அவகிட்ட கொடுத்த பொருளை அவ சேஃபா வச்சிருக்காம மிஸ் பண்ணிட்டான். இப்போ அவளால ஒரு என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆக போகுதா? சே, எனக்கு வர ஆத்துறதுக்கு அவ மட்டும் இப்ப என் கையில கிடைச்சான். ஐயோ சம்பந்தியமா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. விஷயம் என்னன்னா, வாயை மூடுங்க. இதுக்கு மேல தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? சே, அவளோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவகிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸை கொடுத்து பார்த்துக்க சொல்லியிருக்கீங்க. ஆனா அவ நான்சென்ஸ் கேர்ள், ஸ்டூபிட் ஃபெலோ. எவ்வளவு கேர்லெஸ்ஸா இந்த பொருளை வச்சிருந்திருக்கான். கேர்லெஸ்ஸா வச்சிருந்தனால தானே மிஸ் ஆயிருக்கு. ஒரு அறிவில் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துருக்கீங்க. மம்மி ப்ளீஸ், அபி எதுக்கு மம்மி இவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கீங்க? அவ வரட்டும், என்ன நடந்ததுன்னு கேளுங்க. என்ன ஏதுன்னு கேட்காமலே நீங்க அபியை இவ்வளவு மோசமா பேசுறது எனக்கு பிடிக்கல மம்மி. வெற்றி, ஷட் அப். வாட் இஸ் திஸ் வெற்றி? கேவலம் அந்த பொண்ணுக்கெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணி மம்மி கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. மம்மி ப்ளீஸ், அவளை தேவையில்லாம கேவலம் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க.
என்னால இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியல. அவளும் நம்மள மாதிரி ஒரு எதுக்கு மம்மி இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டாதான் அதுக்காக முதல்ல அது அவதான் மிஸ் பண்ணனால்னு நம்ம முதல்ல தீர விசாரிக்கணும் மம்மி. அது கேட்காம அவ இல்லாத சமயத்துல அவளை நீங்க இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கல மம்மி. வெற்றி, நீ பேசுறது வேதா கிட்ட பார்த்து பேசு. சாரி ஆண்டி, வந்துட்டேன் ஆண்டி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் சோ சாரி ஆண்டி. வாய மூடு. எதுக்கு இப்ப வந்தா? என்ன நிச்சயம் நின்னுச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வந்திருக்கியா? ஆண்டி, என்ன ஆண்டி என்னன்னு சொல்றீங்க? மம்மி ப்ளீஸ், அதான் வந்துட்டால, என்னன்னு கேளுங்க, அதுக்கப்புறம் மத்தத பேசுங்க மம்மி. வெற்றி ஷட் அப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசுன வேதாவை வேற மாதிரி பாப்ப. ஆண்டி என்னாச்சு ஆண்டி? ஏன் ஆண்டி இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஏய், ஒண்ணு தெரியாத மாதிரி பேசாத. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? ஆமா, ரிங் உண்மையில மிஸ் ஆயிடுச்சா இல்ல அந்த நகை மேல ஆசைப்பட்டு நீ திருடிட்டியா? ஆண்டி மம்மி திஸ் இஸ் டூ மச் மம்மி. என்ன நடந்தது ஏது நடந்தது தெரியாம நீங்க அபிகிட்ட இப்படி நடந்துக்கிறது ரொம்ப தப்பு மம்மி. மம்மி வேண்டாம். இங்க பாருங்க, உங்க பையன் தான் நானும். உங்களுக்கு என்ன கோவம் இருக்கும் அதை விட டபுள் மடங்கு எனக்கும் வரும். இங்க பாருங்க, நீங்க அபிகிட்ட இப்படி பேசுறது நல்லா இல்ல மம்மி. அதுவும் தேவையில்லாம வார்த்தைலாம் விடுறீங்க. என்னால கேட்டுட்டு இருக்க முடியல மம்மி. ஆண்டி நான் எதுவும் திருடலாம் இல்ல ஆண்டி. ஏன் ஆண்டி அப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன உனக்காக என் பையன் சப்போர்ட் பண்றேனதும் ஒரேடியா நடிக்கிறியா? இந்த நடிப்பெல்லாம் என் பையன் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். உனக்கு ஜுவல் மேல ஆசை இருந்தா என்கிட்ட நேரடியா சொல்லிருக்கலாமே. எத்தனையோ பேருக்கு எவ்வளவு பிச்சை போட்டு போறேன், அதுல உனக்கு ஒண்ணு கொடுத்துட்டு போயிருப்பேனே. இப்படி திருடி இருக்க, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா தெரியல? வேதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? ஏன் அவ குழந்தைடி, அவளை எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அபிமா, வேதா ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்காமா. முகூர்த்த நேரம் ஆயிடுச்சுல, ரிங்கு கைக்கு வரலனதும் அவ என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ தப்பா எடுத்துக்காதடா. வேதம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அபி அப்படிப்பட்டவள கிடையாதுமா. அபி ஒரு சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அபி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாதுமா. மம்மி, இதெல்லாம் பேசுறது நீங்களா? நான் என் மம்மி அப்படி பார்த்ததே கிடையாது. நீங்க ஒரு பொண்ணுகிட்ட இப்படி மோசமா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல மம்மி. ப்ளீஸ், எனக்காக யாரும் எதுவும் பேச வேணாம் ஆண்டி. நான்லாம் இது வரைக்கும் ஜுவல் மேலாம் எதுவும் ஆசைப்பட்டது இல்லை ஆண்டி. எனக்கு என் அக்காவோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கணுன்ற ஒரே ஆசை மட்டும்தான். இந்த ஃபங்க்ஷனில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது, அவள் எதை நினச்சி வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு மட்டும் தான் நினைப்பேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ஒரு நாள் நான் நினச்சது இல்லை ஆண்டி. எதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான் எதுக்கு ஆண்டி அந்த ஜுவல்லை எடுக்கணும்? அதை நான் தானே பத்திரமா பாதுகாத்துட்டு இருக்கேன். அது எதுக்கு நான் எடுக்கணும்? ஒருவேளை முகூர்த்த நேரம் லேட் தாண்டிடுச்சேன்னு உங்களுக்கு கோவமா இருக்கா? சாரி ஆண்டி, நான் ரிங் எடுத்துட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்தாங்க ரிங்கு. பாத்தீங்களா இப்ப என்ன மம்மி சொல்றீங்க? தேவையில்லாம அவ பேர்ல ஒரு பழிய போட்டு இத்தனை பேர் மத்தியில அவளை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு என்ன மம்மி இதெல்லாம்? ஏய், ரிங் எடுத்துட்டு வரதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? ஆண்டி நோ, இதால தான் லேட் ஆயிடுச்சு. ஏய், எவ்வளவு பிளட் வருது? அபி என்னாச்சு? என்னாச்சு? ஏன் இவ்வளோ பிளட்டு கேட்குறல? என்னாச்சு சொல்லு. இல்லை ஆண்டி, அம்மா சொன்னாங்க ரிங்கும் கல்யாண பத்திரிக்கையும் ரொம்ப முக்கியமான பொருள், இன்னைக்கு நிச்சயம் நடக்க போகிறதே இதை வச்சு தான். அதனால இது எக்காரணத்துக்கு கொண்டும் எங்கேயும் மிஸ் ஆகிடக்கூடாது, இதை பத்திரமா வச்சுக்கணும் அபிமானு அம்மா ஏன் பொறுப்பில் கொடுத்துருந்தாங்க ஆண்டி. நானும் இதை பத்திரமா பார்த்துக்கணும்ல, அதான் இதெல்லாம் ஒரு கட்டப்பையில் போட்டு வச்சுருந்தாங்க. பையில் போட்டு வச்சுருந்தா சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு நான் தான் இதை எடுத்து ஒரு லாக்கரில் போட்டு லாக் பண்ணி வச்சுருந்தேன். அக்கா இருந்த ரூம்குள்ளார இருந்த லாக்கரில் லாக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ போய் பார்க்குறேன், அந்த பை காணும். நல்ல வேலை அந்த பையிலேருந்து நான் இதெல்லாம் எடுத்துட்டேன். லாக்கர் ஓப்பன் பண்ண முடியாமல் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி குத்துனேனா, அதான் அதில் அடிபட்டு பிளட் வந்துருச்சு ஆண்டி. அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மற்றபடி நான் இந்த பொருளும் திருடலாம் நினைக்கல ஆண்டி. மம்மி, என்ன மம்மி சொல்ல போறீங்க? இப்பவும் இவ்வளவு ஏதாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேச போறீங்களா இல்ல? சாரி, நான் என்ன நடந்ததுன்னு தெரியாம ஒரு டென்ஷன்ல கத்திட்டேன். ஐம் சாரி. ஐயோ ஆண்டி, நீங்களும் என் அக்கா மாமா நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் தானே இவ்வளோ டென்ஷன் ஆனீங்க? பரவாயில்ல ஆண்டி, இருக்கட்டும். என்னங்க ஆண்டி, டைம் முடிய போகுது, நீங்கள் ரிங்கு மாற்ற சொல்லுங்க. இனியன் மாமா என்னங்க ஆண்டி, நீங்கள் வாங்கி கொடுங்க. கொடு அபிக்குட்டி.
தப்பா எடுத்துக்காதடா. வேதாண்டி எதுக்காக அப்படி பேசினாரு? உண்மையாலத்த நான் ஏன் தப்பா எடுத்துக்க போறேன்? அதான் சொன்னேன்ல, எனக்கு எப்படி என் அக்கா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு இருந்ததோ அது மாதிரி தானே அவங்களுக்கும் அவங்க பையன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிருக்காங்க. அதனால தானே இவ்வளோ கோவப்பட்டிருக்காங்க. நானும் லேட்டாக வந்தது தப்பு இல்லை. நான் ஏன் லேட் ஆச்சுன்னு உங்களுக்கு யாருக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல, அங்கே இருக்க எனக்கு மட்டும் தானே தெரியும். விடுங்க ஆண்டி, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்ல, டைம் முடிய போகுது. ஆண்டி கொடுங்க. அபிமா, இந்த சித்தி மன்னிச்சிருடா, உன்கிட்ட இருந்து பைய வாங்கி நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். சம்பந்தியம்மா, அந்த பைய நான் தான் எங்கேயோ தொலைச்சிட்டேன். அதை சொல்ல வரத்துக்குள்ளதான் நீங்கள் என் அபி தங்கத்தை தப்பாக புரிஞ்சுட்டு என்னென்னமோ பேசிட்டீங்க. அந்த பைய அவ தொலைக்கல, அவ கையில் இருந்த வரைக்கும் அவ அதை பத்திரமா தான் பார்த்துக்கிட்டான். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வச்ச இடத்துல போய் பார்த்த பிறகு இல்லை, அது எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. யாராவது எடுத்துட்டாங்களா இல்லை நான் எங்கேயாவது மறந்து விட்டுட்டேனான்னு எனக்கு இப்போ வரைக்குமா தெரியல. ஆனால் இப்போ நடந்த எதுக்கும் என் பொண்ணு அபி பேரில் எந்த தப்பும் இல்லை சம்பந்தியம்மா. பாத்தீங்களா மம்மி, இதுல எதுவுமே அபி பேர்ல எந்த தப்புமே இல்லை. ஆனா நீங்க என்ன ஏதுன்னு புரிஞ்சுக்காம நிறைய பேசிட்டீங்க மம்மி. மாலு, என்ன மாலு, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நீ அந்த பையன் எடுக்கும்போது அந்த பொருள் இருக்கா இல்லையான்னு பார்க்கலையா? அம்மா, அதான் இவளுக்கு பொருள் வச்சிருக்கேன்னு சொன்னாலுங்க, அதனோட நான் அவசரத்துல அந்த பேகை மட்டும் எடுத்தேன். ஆனா அதுக்குள்ள திங்ஸ் இருக்கா இல்லைன்னு நான் பார்க்கலாமா? ஆனா இந்த பொண்ணு எவ்வளவு உஷாரா அதை மட்டும் எடுத்து வச்சிருந்திருக்கான். சே, இதை நான் பார்க்காம வேற பேகை மட்டும் எடுத்திருக்கேனே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள். என்னம்மா இதெல்லாம்? என்ன மாலு, மொத்த பிளான் நாசமா போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துரும் போல இருக்கே. அதாம்மா எனக்கும் தெரியல. இது காணனதும் வேதாண்டி டென்ஷன் ஆவாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களை ஏதோ பேசி வெளியில அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் என்னென்னமோ பேசுனாங்க பாத்தீங்களா? ஆனா எல்லாமே இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சேம்மா. என்ன மாலு, இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட பிளானு இப்படி துக்கு நூறா உடஞ்சி போச்சே. ஆண்டி எதுக்கு தப்பு சொல்றீங்க? அதான் சொல்லிட்டேன்ல, நான் எப்படி என் அக்கா நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சனும் அதை தானே ஆண்டியை நினைச்சிருக்காங்க. இதுல ஆண்டி பேர்ல எந்த தப்பும் கிடையாது. நான் லேட்டா வந்ததை வச்சு யாரா இருந்தாலும் கொஞ்சம் தப்பா நினைக்க தானே செய்வாங்க. நீங்க ஆண்டியை சொல்றதுல நியாயம் இல்லை. விடுங்க, ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும், அதான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன்ல. சாரி அபிக்குட்டி, தப்பா நினைக்காதரா. ஐயோ அத்தை, எதுக்கு இப்ப சாரி எல்லாம் கேக்குறீங்க? ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆகுது. உண்மையா ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முகத்து நேரம் முடிஞ்சிடும். இனியா, இந்த ரிங்க நம்ம வீட்டு மருமக கையில போடு. சஹானா, நீயும் ரிங்க இனியன் கையில மாட்ட. கொடுங்கம்மா. சரிங்க ஆண்டி. ஏ தவுளு அடிக்க நாயன ஒழிக்க நேரம் நெருங்குதடி, அச்சத அச்சத ஓ மேல தூவ நிரட பிடிக்க விரத முடிக்க வர தெரிஞ்சுக்கடி, எந்த நீ துள்ளி தாவ. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே, உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. உனக்காக காத்திருக்கும் நிமிடங்கள் ஓர் சுகமே, உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. ஜோடி நல்ல ஜோடி இது, மாப்பிள்ளை பொண்ணையும் பா. தீராத ஆராத பேராசைக்கு இன்று நான் என்ன பேர் வைப்பது? அக்கா, உன் நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருச்சுக்கா. எனக்கு இது போதும். இதே போல உன் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. இந்த திட்டம்லாம் என்ன, இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளோதான்க்கா. ஏ அபி, சொல்லுங்க. என் கூட வா. உங்க கூடயா? எதுக்கு? இங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு,
நான் ஃபங்க்ஷன் பார்க்கணும்ல. அதான் நிச்சயம் நல்லபடியா நடந்துருச்சுல. ரிங் மாத்திரத்தை பார்த்துட்டேல. என் கூட வா. என்ன விளையாடுறீங்களா? பாத்தீங்களா வேதாண்டி எவ்வளவு கோவமா இருக்காங்க. இப்ப போய் நான் அவங்க கூட வரதா? நான் வரலப்பா, நானும் வர முடியாது. இங்க பாருடி, வரியா இல்ல எல்லாரும் பார்த்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு போவேன். தூக்கிட்டு போகவா? ஹலோ, என்ன தூக்கிட்டு போவேன்னு மிரட்டுறீங்க? இப்படியெல்லாம் மிரட்டினா நான் பயந்துருவேனா? அதெல்லாம் வர முடியாது. இங்க பாரு, உனக்கு வெற்றியை பத்தி முழுசா தெரியாது. நான் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டோம் செய்யாம விட மாட்டேன். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கேன், யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு இதே இடத்துல உன்னை தூக்கிட்டு போவேன். எப்படி, வரியா இல்ல தூக்கிட்டு போகவா? உண்மையாவே தூக்கிட்டு போயிடுவானா? ஐயோ, ஏற்கனவே அவங்க அம்மா என் மேல கடுகடுன்னு இருக்காங்க. இவன் வேற விவகாரம் புரியாம என்னை தூக்கிட்டு போறேன்னு பிரச்சனையை உண்டாக்கிட்டானோ? வேண்டாம் வேண்டாம், எதுக்கு வம்பு? அவன் எதுக்கோ கூப்பிடுறான், என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துருவோமே. நான் வேற. வா, நீ இருந்தல ரூம்ல, அங்க வெயிட் பண்ற. 5 நிமிஷத்துல வரணும். வரலன்னா நீ எங்க இருந்தாலும் வந்து தூக்கிட்டு வந்துருவேன். வா, ரூம்ல வெயிட் பண்றேன். என்ன மாலுமா, நிச்சயம் நல்லபடியா நடந்துருச்சு. நம்ம என்னென்னமோ திட்டம் போட்டோம், ஆனா இங்க எதுவுமே நடக்காம போயிடுச்சு. அம்மா, நிச்சயம் தானே நடந்திருக்கு. நிச்சயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன். இதே கோட்டைய நான் கல்யாணத்துல விட மாட்டேம்மா. அந்த கோட்டையை எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. கண்டிப்பா கல்யாணம் நடக்காதுமா. ஏன் இனியன் மாமா எனக்கு மட்டும்தான். ஏன் இனியனை நான் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேம்மா. அவர் தொடுறது என்ன மட்டும்தான் இருக்கணும். அவர் தொட்டு தாலி கட்டுறது அது இந்த மாலு கலத்துல மட்டும்தான் இருக்கணும். வேற எவ்வளவு கலத்துலயும் கிடையாது. ஆமா மாலுமா, நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும். உன் இடத்துல வேற எவ்வளவு வரக்கூடாது. நம்ம நிச்சயதார்த்தத்துல கோட்டை விட்டுட்டு இருந்தோம், ஆனா கல்யாணத்துல தெளிவா இருக்கணும். எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. விட மாட்டேமா. கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்குறேன். கல்யாணம் நடக்கும். இனியன் மாமாக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். இருக்கவும் நான் விட மாட்டேமா. என்ன பண்றேன்னு பாருங்க. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் பிள்ளையோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடந்துருச்சு. கடவுளே, இதே போல கல்யாணமும் நல்லபடியா நடத்தி கொடுத்துருங்க. என் மருமக நல்லபடியா என் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். இனியா உட்காந்துக்கோங்க. ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்களா? இருக்கட்டும்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்துக்கிறோமா? சரி. அவளுக்கு கால் வலிக்க போதும். உட்காருதுன்னா உட்காந்துக்க சொல்ல. சரியா? நாங்கள் போய் வந்தவங்களெல்லாம் பார்க்குறோம். ஃபோட்டோகிராஃபர் வருவார். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நாங்கள் போய் வந்தவங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம் இனியா, என் மருமகளை இனிமே நீ நல்லபடியாக பார்த்துக்கணும். நிச்சயதார்த்தம் தான் இருக்கு, இன்னும் கல்யாணம் முடியலையெல்லாம் இருக்காது. இப்போவே அவளுக்கு பாதி பொண்டாட்டி தான். இனிமே அவளை நீ தான் பார்த்துக்கணும். பத்திரமா பார்த்துக்க. நாங்கள் போய் வந்தவங்களை பார்க்குறோம். சரிங்கம்மா. வேதா, வா போகலாம். சரி உமையா. அஞ்சலி, எங்கள் கூட வாமா. ஓகே ஆண்டி. இங்கே வெற்றி மாமா இருந்தாரே, எங்கே போயிட்டாரு? வெற்றி மாமா கிட்ட எப்படியாவது பேசி மனசுல இருக்கிறத சொல்லலாம்னு பார்த்தா அதுக்குள்ள மாமா எங்கே போயிட்டாங்களே. மாமா, நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன். எங்க இருக்கீங்கன்னு வந்து தேடுறேன். இருங்க, ஆண்டி என்னமோ சொல்றாங்க, கேட்டுட்டு வந்துட்டு உங்களை தேடுறதா எனக்கு மொதல் வேலையே. தேடி உங்ககிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லணும். வரேன் மாமா. வெற்றி மாமா. மனதில் நின்ற காதலியே பனியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும்.